சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योऽहम् युञ्जन्मदाश्रयः असंशयम् समग्रम् माम् यथा ஞாஸ்யசி தத்ஸ்ருணு. 14வது அத்தியாயம் 5வது ஸ்லோகம். சத்வம் ரஜஸ்தம இதி குணா பிரகிருத சம்பவாஹ நிபத்னந்தி மகாபாஹோ தேஹே தேஹினமவ்யயம். பகவான் ரொம்ப அழகா டெவலப் பண்ணிட்டு கொண்டு போறாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, அங்கேருந்து 7வது அத்தியாயத்தில் ஆரம்பிச்சு பகவானுடைய தத்துவத்தை சொல்லி இப்ப என்ன பண்றாருன்னா, நமக்கு வெரி வெரி க்ளோஸா கொண்டு வந்துட்டார் கேமராவை. இப்போ ஓகே, ரொம்ப தூரக்க காட்டிட்டு இருந்தவரு இப்ப கிட்டக்க கொண்டு வந்துட்டாரு. ஓகே, எப்படி காட்ட போறாரு, நம்முடைய ஹோல் லைஃப் இப்ப இதோட கனெக்டடா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அப்போ இதம் ஞானம் உபாசிரித்ய அப்படி 2வதுல சொன்னார். 2வது ஸ்லோகத்துல ஈஸ்வரனை பத்தின அறிவை அடைந்தவன் ஈஸ்வரனை அடைகிறான். ஈஸ்வரனை பத்தின அறிவை அடைஞ்சவன் ஈஸ்வரனை அடைகிறான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புராணத்துல நம்ம படிச்சது சும்மா ஈஸ்வரன் அப்படி கண்ணு மூடி தியானம் பண்ண இங்க இருந்து ஒரு ஜோதி போவோம், அங்க ஜோதியில அடக்கம் ஆகும். இப்படிதான் நமக்கு ரூடியா புராண கதையெல்லாம் படிச்சு டிவி கதையெல்லாம் படிச்சு அப்படிதான் பழக்கம். அப்படிலாம் போக முடியாது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்றேன், உன் ஜோதி அங்க ஜோதி போச்சுன்னா அந்த ஜோதி அவுட் ஆயிடும். அதனால இதுல ஐக்கியமாகிறது பார்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பார்ட் ஸ்பேஸ் இதுல இது போய் அந்த ஸ்பேஸ்ல போய் ஐக்கியமாகிறது இல்ல, ஏற்கனவே ஸ்பேஸ்ல தான் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு அர்த்தம் அறிவுல. therefore இதம் ஞானம் உபாசிரித்ய, என்னை பத்தின அறிவை அடைந்தவன் மம சாதர்மியம் ஆகதா, தெளிவா சொல்லிருக்கார். என்னுடைய சொரூபத்தை அவன் அடைகிறான் அப்படின்றார். therefore அது எங்க இருந்து எடுத்துக்கிறார் அவரு, ஸ்ருதி ஸ்மிருதி. இதுக்கு பேர் ஸ்மிருதி. பகவத்கீதை பேரு ஸ்மிருதி. ஏன் ஸ்மிருதி? கீதை ஸ்ருதி அப்படியே தழுவுறதுனால இதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. ஓகே, therefore பிரம்மவேத பிரம்மைவ பவதி முண்டக்கத்துல சொன்னது. பிரம்மவித் ஆப்னோதி பரம் தைத்திரிய உபநிஷத்துல சொன்னது. அதை தான் இங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாரு. therefore பகவானுடைய விஷயம், பகவான் என்ன சொல்றான்னா, என்னை அறிந்தவன் என்னையே அடைகிறான். அதாவது ஜிக்னாசு பக்தன் ஞானி பக்தனாகிறான் அப்படி அர்த்தம். இது வரைக்கும் அர்த்தார்த்தி பக்தனா இருந்தான். அவன் என்ன ஆகுறான்னா ஜிக்னாசு பக்தனா மாறி
சாதகனாகி அதுக்கப்புறம் ஞானி பக்தனாகிறான். ஞானி தூ ஆத்மா ஏவ மே மதம் அப்படின்றார். ஓகே, சோ யது யது ஞானம் மம மதம், இதுதான் இருக்கிறதுலே வசத்தியான ஞானம், இது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்படின்னு பகவான் சொல்றார். ஞானானாம் உத்தமம் பரமம் ஞானம் அகம் பக்ஷ்யாமி, இருக்கிற ஞானத்திலேயே சிறந்த ஞானம் உத்தமம் பரம், நான் உனக்கு கூறுகிறேன் கேள் அப்படின்னு சொல்றார். அப்ப பகவான் என்ன சொல்ல போறாரு, நான் இப்படி நீ சும்மா இப்படி கண்ண மூடின்று நான் இப்படி உனக்கு அருள் பண்றேன், அப்படியே இந்த ஒளி இப்படி போய் அவங்க கிட்ட வரும். பரிச தீட்சை, நயன தீட்சை, அந்த தீட்செல்லாம் நடக்காது இந்த அறிவுல. ஓகே, நான் சொல்றத கேளு, திருப்பி திருப்பி புரிஞ்சுக்கோ, ட்ரை பண்ணு, திருப்பி வேணா இந்த சீடியை வாங்கிட்டு போய் ஒரு 100 தடவை கேளு, அறிவுல புரிஞ்சுக்கோ, தத்துவ ரீதியா என்ன புரிஞ்சவன் தான் என்னை அடைகிறான் அப்படின்றது பகவான் எம்பசைஸ் பண்றார். இது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வெளியில இதுக்கு வேறாக இருக்கிறது. புரியுதா? இந்த விஷயத்தை புரிஞ்சாதான் நமக்கு இந்த விஷயம் நமக்கு ஐடியா நமக்கு வரும். புரியுறதுல? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, சரி. அப்படின்னா இந்த ஞானத்தோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, என்ன பிரயோஜனம்? ந உபஜாயந்தே நவ்யதந்தி ச அப்படின்னு சொல்றார். சோ அதாவது பிறப்பினாலும் இறப்பினாலும் துன்பம் கிடையாது. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னன்னா, பிறவி ஜன்மத்திலிருந்து அவன் முடிவு அடைகிறான். ஓகே, ஜன்ம மரணத்திலிருந்து விடுதலை, அந்த பிறவி சக்கரம் இருக்கு இல்லையா, இனி ஒரு பிறவி தேவையில்லை அப்படின்றது முடிவு பண்ணுகிறான். ஓகே, சோ அப்போ இந்த விஷயம் அவர் என்ன சொல்றாருன்னா அறிமுகப்படுத்துறாரு. சோ எப்படி இருந்தது? பிரகிருதி அண்ட் புருஷா, அத இந்த பிரம்மம் புருஷ தத்துவம், மாயா பிரகிருதி தத்துவம். தேர்ஃபோர் ஈஸ்வரா என்றது பிரம்மம் பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்ப ஈஸ்வர அறிவு நமக்கு தெளிவாயிட்டு இருக்கும். ஓகே, பிரகிருதி பிளஸ் புருஷா ஈஸ்வரா, ரெண்டு தத்துவம் பகவான் கிட்ட இருக்குன்னு புரிஞ்சாதான் அந்த படைப்பில் வந்த நமக்கு ரெண்டு தத்துவம் இருக்குன்னு புரியணும். ஓகே, அப்படி ரெண்டு தத்துவம் புரிஞ்சாதான் எதை நம்ம கிளைம் பண்ணலாம், எதை கிளைம் பண்ண வேண்டாம்ன்றது சம்சாரத்தினுடைய ரூட் தெரிஞ்சிடும். புரியுதா? அதுக்காக நம்ம போறோம். இது ஒன்னோட ஒண்ணு சிம்பிளா இருக்கு பாருங்க எவ்வளவு இந்த விஷயம். அதனால புருஷன் அதுக்கு ஃபர்தர் என்ன சொல்ற, இந்த ஈஸ்வரா தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறான். அப்படின்னா புருஷா பிரபஞ்ச தந்தை, பிரகிருதி மாயா பிரபஞ்ச மாதா, லோக மாதா. ஓகே, அப்படி ஆகிறது. அப்போ சர்வ யோனிஷு யாக மூர்த்தயா சம்பவந்தி. மூர்த்தயகனா சகல சகுணங்களும். ஓகே, யுவர் தாட் ஆல்சோ சகுணம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணங்கள் வருது இல்லையா, அது கூட சகுணம். இன்க்ளூட் யுவர் ஆகாசம் இருக்கு இல்லையா, அது சகுணம். அது புரியுது சுவாமி? சகுணம் சொல்றல, அதுதான் புரியல அப்படின்னு. So space also ரூபம். ஓகே, சோ எது ரூபம்? ரூபம் மீன்ஸ் லிமிட்டெட், லொகேட்டட். அது எப்படி ஸ்பேஸ் லொகேட்டட்? ஸ்பேஸ் இன்ஃபினிட் இல்லையோ, இது லொகேட்டட். இதுக்கு ரூபம் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு. எது லிமிடேஷன்ஸோ எது ரூபமோ அதுதான் நம்ம லொகேட் பண்ண முடியும், அதுதான் இது சொல்ல முடியும். புரியுதா? இதுதான் சகுணம் சொல்ல முடியும். இந்த இன்ஃபினிட் ஆகாசத்தை எப்படி ரூபம் சொல்ல முடியும் இல்லையா? அது ரூபமற்றது இல்லையோ? அது ரூபமற்றதான், ஆனா அது ஃபைனைட். ஆகாச ஃபைனைட். ஏன்? அதுக்கு மேல ஒருத்த அண்ணன் இருக்கான். ஓகே, ஏதஸ்மாத் ஆத்மனஹா ஆகாச சம்பபூத விடுதல. அதுக்கு மேல ஆத்மா இருக்கு. ஆத்மானது பான். இந்த ஸ்பேஸ் பான். எனி பான் கான். புரியுதா? பிறந்தது இறந்ததாயிடும். டிஸ்டன்ஸ் இருக்கு, டூரேஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஒண்ணு பிறக்கும் போதே இறந்துடும். இந்த விட்டில் பூச்சில எப்ப பிறக்கிறது அப்பயே செத்து போயிடும். புரியுதா? அது டமான்னு ஒரு ஆயிரக்கணக்கான பூச்சி வரும். அதனுடைய டூரேஷன் ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட். புரியுதா? சோ சில இதெல்லாம் இருக்குது, இந்த காட்டு மிருகம்லாம் இருக்கிறது, பல கோடி வருஷம் பல 100 வருஷம் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்கிறது. ஓகே, ஒரு கடல் இருக்க ஆமை இருக்க ஒரு இது, அது 550 வருஷம் கணக்கு போட்டிருக்கான். அதுக்கு மேல ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கக்கூடிய ஆமையெல்லாம் இருக்கிறது தண்ணிக்குள்ள. ஓகே, இவன் போய் எங்க போய் கண்டுபிடிச்சான்? ஒரு கணக்கு பண்ணி சொல்றான் ஓரளவுக்கு. ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. புரியுதா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால டூரேஷன் டிஃபரெண்டா இருக்கலாம் மொழிய. இந்த ஸ்பேஸ் ஆல்சோ டிஸ்டன்ஸ்.
புரியுதா? இந்த ஸ்பேஸ் ஆல்சோ என்ன இருக்கிறது? சோ லிமிட்டட். புரியுதுல? அப்போ இங்க சொல்ல வந்த பாயிண்ட் என்ன? ஆகாசம் ஆல்சோ ரூபம் சகுணம். புரியுதா? ஓகே, ரூபமற்ற ஆகாசம் சகுணம், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ எண்ணங்களும் சகுணம். ஓகே, ஒன்னே ஒண்ணுதான் நிர்குணம், ஒண்ணுதான் இருக்க முடியும் நிர்குணம். ஓகே, இன்ஃபினிட் ஒன்னா தான் இருக்க முடியும். அது பிரம்மம், புருஷா, கான்சியஸ்னஸ். மூணு சொல்லிட்டல, அடி விடும். ஓகே, சோ ஜலம், நீர், பானி, வாட்டர், இப்படி பல வார்த்தை சொல்றோம். ஆனா அதனுடைய திரவியம் வந்து ஒண்ணுதான், சப்ஸ்டன்ட். அந்த மாதிரி சோ எந்த கான்டெஸ்ட்ல சொல்றோமோ அதை வந்து அந்த இடத்துல மாத்திக்கணும். ஓகே, அந்த கோணத்துல ஆங்கிள் சொல்றதை பொறுத்து நமக்கு டிஃபரெண்ட் ஆகும். ஓகே, சோ சர்வ யோனிஷு யா மூர்த்தயா சம்பவந்தி, எல்லா சகுணங்களும் பான் சம்பவந்தி சர்வ யோனிஷு. ஓகே, சர்வ யோனிஷு எல்லா விதமான சிருஷ்டியும் டெவலப் ஆச்சு. எல்லா சிருஷ்டியும் நம்ம சாஸ்திரத்துல 4 டைப்ல கொண்டு வந்துருவோம். ஓகே, 4 டைப்ல கொண்டு வந்து ஒவ்வொரு டைப்பும் டிஃபரெண்ட் வந்து அது 84 லட்சம் ஜீவராசிகள். இப்ப ஒரு குட்டி போடுறது ஒரு ஜீவராசி, அது வந்து நம்ம இனத்தையும் சேர்ந்தது, மனித இனத்தையும் சேர்ந்தது. அப்புறம் வந்து அது குதிரை, மாடு, ஆடு, இதெல்லாம் வந்து குட்டி போடுற இனம். இதெல்லாம் ஒரே ஒரே குரூப், நம்ம எல்லாம் ஒரே குரூப். ஆடு, மாடு, இதெல்லாம் குரங்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரே குரூப், நம்ம எல்லாம் ஒரே குரூப். புரியுதுல? இப்படி முதல்ல இப்படி இங்க இருந்து நம்ம மனுஷ ஜாதி வச்சுக்கணும். அதுக்குள்ள ரெட்டியார், கவுண்டர், செட்டியார் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அதெல்லாம் மனுஷ ஜாதி எல்லாம் ஒன்னாக்கணும். அப்புறம் குட்டி போடுறதுல ஒரே ஜாதி சொல்லி அதை ஒன்னாக்கணும். ஓகே, இந்த குரங்கு கூட நம்மள பார்த்தா புரியுதுல, அதுவும் நம்மள மாதிரி ஒரு விஷயம் தான். அப்படி சொல்லி 4 டிவிஷனும் எங்க இருக்கிறது? மாதாஜி யாரு? அவருக்கு பிரகிருதி மாதாஜி. ஓகே, ஈஸ்வர தான் அப்பா அம்மா. ஓகே, அதனால என்டையர் யூனிவர்ஸ், செடி, கொடி, தாவர, தங்கமம், ஜடவஸ்து, சேதன வஸ்து, அச்சேதன வஸ்து எல்லாமே மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப புரியுதா? நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வணங்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய சீக்ரெட் இதுதான். அதனால இந்த புராண கதையில வந்து பாத்தீங்கன்னா பாம்பு, பக்ஷி, மனுஷனை இது பண்றது, இது அனுமன், அனுமன், பிள்ளையார், ஓகே, அயகிரிவர், இது வந்து இது பாத்தீங்கன்னா மனுஷ ரூபத்தையும் அந்த வேற ஒரு ரூபத்தையும் இணைச்சி ஒரு சாமி இருக்கும், நரசிம்மர். இதெல்லாம் பார்த்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா ஜீவராசிகளும் ஒன்று, ஒரே இடத்துல இருந்து வந்த ஆர்ஜன். இதெல்லாம் வெளிக்காட்டுறதுக்காக உள்ள ஒரு பெரிய எக்ஸசைஸ் இது. புரியுதுல? ஸ்லோவா எல்லாத்தையும் ஒண்ணு. தேர்ஃபோர் வசுதைவ குடும்பகம். அதனால விவேகானந்த சுவாமி வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சொல்றதுக்கு முடியும், மற்றவங்களால முடியாது. இந்த அறிவு இல்லாம சொல்ல முடியாது. ஓகே, சும்மா சொல்லலாம், ஆனா இந்த அறிவெடுத்தோ சொல்ல முடியாது. ஓகே, என்டையர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த செடியை சொல்ல முடியாது என்னால. புரியுதா? என்னோட விஷயம் அப்படின்னு. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, அதனால தசாவதாரம் பாத்தீங்கன்னா பகவானுடைய அவதாரம் சுற்றி 10 அவதாரத்தை காட்டுறதுனுடைய சிம்பாலிக் இதுதான் இந்த விஷயம். எல்லா ஜீவராசிகளும் ஒரு ஆர்ஜன், தாய் தந்தை அப்படி சொன்ன. தேர்ஃபோர் உபனிஷத்து என்ன சொல்ற? எஸ்து சர்வாணி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி, ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி, எல்லாத்தையும் ஒன்றாக பார். சர்வ தர்ம சர்வத்திர சமதர்சனம். புரியுது? இப்போ சர்வத்திர சமதர்சனம் எங்க வரும்? எல்லாமே ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்த பிரஜைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, தேர்ஃபோர் மூர்த்தயா சம்பவந்தி, எல்லாம் வந்ததெல்லாம் என்னது? சகுணம், சகுணம், சகுணம். ஓகே, சகுணம். இந்த சகுணத்துல நம்ம வந்து இந்த ஒரு பேக்ரவுண்டோட தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நோக்கும் திசையெல்லாம் நாம் என்று வேறில்லை, நோக்க நோக்க கல்யாணம். பாரதி கவி பாடுறான் பாருங்க. ஓகே, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அவன் அறிவு இல்லாம பாட்டிருக்கான். கவிஞன் எப்படி வேணா பாடுவாங்க, அப்படி இல்ல. ஜடவஸ்தும் சேத்தனமும் அச்சேதனமும் எங்களுடைய கூட்டம், எங்களுடைய குரூப், மை குரூப். ஓகே, மை ஃபேமிலி. ஓகே, மை பிரதர் சிஸ்டர்ஸ். எது? மலை கடல் கூட. புரியுதா? இந்த ஐடியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம் நாம. ஓகே, ஹிந்து சம்பிரதாயம் இருக்க. நம்மள வந்து இந்த சாஃப்ரின் டெரரிஸ்ட் சொன்னான ஒருத்தன், அப்பாவும் புள்ளி சேர்ந்தே அழிஞ்சு போனான், அழிஞ்சே போனான் டெபாசிட் இல்லாம. ஓகே, சாஃப்ரின் போய் டெரரிஸ்ட் சொல்றிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? கொஞ்சம் 1% எதை சொல்றது, எப்படி சொல்றது? இவ்வளவு மலையும் கடலும் கூட எங்களுடைய கூட்டம் சொல்ற ஒரு கல்ச்சர்,
ஓகே, என்டையர் பிரபஞ்சத்தை வந்து ஒண்ணுன்னு சொல்ற ஒரு கல்ச்சரை போய் டெரரிஸ்ட் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு சொன்ன ஒரு கூட்டத்தை போய் டெரரிஸ்ட் சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் விளங்கவே இல்லையே, நீ கடைசியில சொத்தே போயிட்ட. ஓகே, இதெல்லாம் சொதப்பல் கேஸ். ஓகே, அதனால இது பேக்ரவுண்ட் தெரியாது. பேக்ரவுண்ட் தெரியாது, மினிஸ்டரின் பேரு, நமக்கெல்லாம் ஒரு தலைவன் பேரு இல்ல. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு சாம்ராஜ்யம் வந்து ஒரு இந்த புராண காலத்துல வர மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் வந்திருக்கு. ஓகே, சாம்ராட் நரேந்திர மோடி அப்படின்னு. அது நல்லபடியா வரணும், அப்படியே வளர்ந்தே வரணும். சரி, கண்ணு போட்டு போறீங்க. அதனால நோக்கம் திசையெல்லாம் நாமின்றி வேற இல்லை, நோக்க கலியாட்டம், பார்க்க சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்போ இதெல்லாம் வந்து மொத்தமா இப்படிலாம் கொண்டு வந்து பியூட்டிஃபுல்லா கொண்டு வந்தது. இன்னொரு உபநிஷத்து என்ன பண்ணுதுன்னா மொத்தத்துக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுது. மொத்தத்துக்கு இப்ப இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் பிரபஞ்சம் உபசமம் சொல்லிட்டு ஒரு சின்ன சொல்லி அப்படி போயிட்டு நீ இது வரைக்கும் நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்ச உபசமம் இருக்கிறதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுது. ஓகே, சர்வ மூர்த்தி ஃபார்ம் வந்து சகுண ஃபார்ம்லாம் டிஸ்மிஸ் பண்ணி அத்வைத்தம் மாத்திர இருக்கிறது. இந்த இதற்கு பிரகிருதி தத்துவ, பிரகிருதி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், புருஷா இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ். எனி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். எனி டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். நான் எக்ஸிஸ்டன்ஸ் மீன்ஸ் டிஸ்மிஸ், பிரபஞ்ச உபசமம். அப்ப இருக்கிறது சத்து சித்து மாத்திரம் இருக்கிறது, கான்சியஸ் மாத்திரம் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு கடைசியில வந்து சொல்லி முடிக்கிறது. therefore பகவான் என்ன பண்றாருன்னா அந்த விஷயத்தை மெதுவா ஈஸ்வர தத்துவத்தை அறிமுகப்படுத்தி ஏகரூப தத்துவம் சொல்லி அதுக்கப்புறம் அநேக ரூப விஸ்வரூபத்தை சொல்லி இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம்? அரூபத்துக்கு வந்துட்டார். இதுக்கு ஃபைனல். அப்ப ஏக ரூபம் அநேக ரூபம் சொல்றது அது என்னது சுவாமி? இப்ப கிருஷ்ண ஃபார்ம் இருக்கிறது, அயகரிவ ஃபார்ம் இருக்கிறது, முருகர் ஃபார்ம் இருக்கிறது, மாரியம்மன் ஃபார்ம் இருக்கிறது. அந்த ரூபம் உள்ள சுவாமி எல்லாம் என்ன சொல்றது? ரிலேட்டிவ் ரியாலிட்டி, பவகார யோக்கியதா. பவகாரத்துக்கு அப்படிதான் வச்சு ரூபம் வச்சு நம்ம கும்பிட முடியும். அப்ப எனி டிரான்சாக்சன் சகுணம். ஓகே, டிரான்சாக்சனுடைய சோர்ஸ் என்ன இருக்கிறது? நிர்குணம், ரூபமற்றது. அரூப ஈஸ்வராவுக்கு அறிமுகப்படுத்தி இது ஞான யோகத்துல நம்ம டிராவல் பண்றோம். இந்த விஷயத்தை பகவான் வந்து 7வது அத்தியாயத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுறார். அந்த 7வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயம் பவுண்டேஷன் நல்லா தரவா பண்ணி இப்ப படிக்கிறதெல்லாம் திருப்பி படிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஏதத்து யோனின்னு பூதானி சர்வாணி யுத்யுபதாரய அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரளயஸ்ததா. 7வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஏதத்து யோனின்னு அபரா பிரகிருதி, என்னுடைய யோனி தான் இதெல்லாம் அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு. புரியுதா? இது ஒரு சாம்பிளுக்காக சொல்லிருக்கேன், நிறைய இருக்கு இதெல்லாம். ஓகே, முன்னாடி படிச்சதுல நிறைய இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் இங்க தான் சொல்றாரு. therefore இந்த பிரகிருதி ஐடியாவை இங்க வந்து எம்பசைஸ் பண்றார். ஓகே, பிரம்மம் பிளஸ் மாயா ஈஸ்வரா சிருஷ்டி படிப்படியா டெவலப் ஆகி எப்படி வந்தது. 7வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த, ஏ பார்த்த இந்த என்டையர் சிருஷ்டிக்கு அகம் பீஜம். பீஜம் பீஜம் விதை, சீடு. ஓகே, அந்த சீடு தான் அங்க வந்து சீடு விதைன்னு அறிமுகப்படுத்தினார் 7th சாப்டர்ல. இங்க என்ன சொல்றாரு? அந்த சீடு எப்படி ஒர்க் பண்றது. 14வது அத்தியாயத்துல அது எப்படி மாதாவா ஒர்க் பண்றது, நான் எப்படி வந்து அதுக்கு வந்து ஃபீட் பண்றேன், பிந்துவை செலவு பண்றேன், அது வந்து கர்ப்பமா எப்படி இருக்கிறது, சிருஷ்டி எப்படி வந்து இருக்கிறது. நம்மள மாதிரியே வந்து சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும். புரியுதா? சிருஷ்டி வந்து இல்லைன்னா எங்கேயோ சிருஷ்டி எப்படியோ வந்து ஆரம்பிச்சு டோட்டல். therefore தாசாம் பிரம்ம மகத் யோனிகி அகம் பீஜ பிரதப்பிதாஹா. நான் தான் இந்த பிதாவா இருந்து பிரகிருதி மாயாவுக்கு கொடுத்துட்டேன். அந்த புருஷ தத்துவமாகிய நான் தந்தையாகவும் என்னை சார்ந்துள்ள மாயா தத்துவத்தை தாயாகவும் வெஞ்சு இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டது. therefore மாயாதேவியினுடைய கர்ப்பம் தந்து இந்த சிருஷ்டி உண்டாக்கப்பட்டது. புரியுதா? இப்போ அந்த ஆதாம் ஏவாலாம் ஒண்ணுமே இல்லாம படித்து பாருங்க. அதுல ரொம்ப சிம்பிள், ஒரு இன்னும் அது ஜுதி மாதிரி ஆயிடுச்சு. இது வெரி சிஸ்டமேட்டிக்கா சொல்றது. இதுல இருந்து ஒரு துணுக்கு எடுத்து அவன் வந்து ஆதாம் ஏவால போட்டுண்டான். புரியுதா? அதுவும் நெகட்டிவா போட்டுண்டான், ஃபுல்லா நெகட்டிவ் ஸ்டோரி. ஓகே, நமது வந்து ஈஸ்வரன் வந்தது, அவன் வந்து கசப்பான அனுபவத்தில் வந்தது. சோ ரெண்டுமே ஒத்து வரல. ஏதோ கொஞ்சம் கேட்டிருக்கான், ஆனா கொஞ்சம் கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி
அதை முழுக்க பண்ண முடியாம போயிட்டு அவளுக்கு. அதனால சிருஷ்டி உண்டாகுது. அப்ப இந்த உண்டான பிரஜையில ஜீவாத்மா தத்துவம் எப்படிப்பட்டது? ஈஸ்வர தத்துவம். ஏன் ஈஸ்வர தத்துவம்? ஈஸ்வர காரணம். இந்த பிரஜா காரியம் இருக்க, அது காரியம். ஓகே, காரணம் தான் காரியம். அப்போ ஈஸ்வரன்ல 2 தத்துவம் இருந்தா ப்ராடக்ட்ல 2 தத்துவம் இருந்தே ஆகணும். புரியுதா? அதனால சிருஷ்டி ஆல்சோ 2 தத்துவம் இருக்கிறது. சப்போஸ் புருஷா சப்போர்ட் இல்லாம பிரகிருதி மாத்திரம் தனியா சிருஷ்டி பண்ண முடியுமா? இம்பாசிபிள். பிரகிருதி இல்லாம இந்த புருஷ மாத்திரம் சிருஷ்டி பண்ண முடியுமா? இம்பாசிபிள். லோக்கலையும் பண்ண முடியாது, இதுலயும் பண்ண முடியாது. ஓகே, இந்த டியூப் வச்சு குழந்தைய பிறக்க வைக்கிறதுல அப்ப கூட தனியா டியூப் அங்கே டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் இப்ப நான் மழை உண்டாக்குறேன்னு சொன்னா, மழை உண்டாக்குறேன். எப்படி மழை உண்டாக்குறான்? இந்த இது எல்லாம் உண்டாக்கி அங்க போட்டு அதுல காத்தடிச்சு வரணும். இந்த தத்துவம் இருக்க பிரின்சிபல் அதுல இருந்து மாற முடியாது, நியத்திலிருந்து மாற்ற முடியாது. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். therefore next என்ன பாயிண்ட்னா, ஈஸ்வரா சொன்னா தாயும் தந்தையும் சேர்ந்த ரூபம் ஈஸ்வரா. therefore பகவான ஸ்ரீனிவாசா அப்படி சொல்றோம். ஸ்ரீ பிளஸ் நிவாசா. ஓகே, ஸ்ரீயோட சேர்ந்தவன் ஸ்ரீனிவாசன். புரியுதுல? அதனால ஸ்ரீ லக்ஷ்மி, ஓகே, சிவ பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் பிரிக்க முடியாதது. அப்ப பிரம்மாஜி சரஸ்வதிய நாவல இருந்து பிரிக்க முடியாது. அப்ப ஈஸ்வரா சொன்னாலே என்ன? தாயும் தந்தையும் சேர்ந்த தத்துவம். ஓகே, அதனால நீ தட்சிணாமூர்த்தியை பாத்தீங்கன்னா, தட்சிணாமூர்த்தி அஷ்டமூர்த்தி பவன் 8 விஷயமா வந்திருக்கிறது. அதான் அவருடைய ஒரு தோடு பாத்தீங்கன்னா குண்டலமா இருக்கும், இன்னொரு தோடு மகரையா இருக்கும். லேடிஸ் போட்டுக்கிறது ஒண்ணு இருக்கும், இன்னொரு போட்டு ஜென்ஸ் போட்டுக்கிறது இருக்கும். ஒரு கண் ஜென்ஸ் கண்ணா இருக்கும், இன்னொரு கண் இது லேடிஸ் கண்ணா இருக்கும். இத பத்மா சுப்பிரமணியம் அந்த நாட்டியத்தை ஆடி காட்டினார். ஒரு கண்ணை ஆணாகும், ஒரு கண் பெண்ணாகவும் காட்டினார். ஓகே, எவ்வளவு பவ்யம் பாடி அந்த மாதிரி உணர்வோட காட்ட வேண்டும். அந்த மாதிரி ஆண் பெண் சேர்ந்து. அதனால ஒவ்வொரு பிரஜையிலையும் ஆண் தத்துவம் இருக்கிறது, பெண் தத்துவம் இருக்கிறது. புரியுதா? அது கொஞ்சம் எல்லை மீறி போச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும். புரியுதா? அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுது. புரியுதா? அதனால கான்சியஸ் பிளஸ் மேட்டர் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வர பரமாத்மா ஈஸ் காரணம், ஜீவாத்மா இஸ் காரியம். ஓகே, காரணம் கஷேத்திரம், கஷேத்ரஜ்ஞா, கான்சியஸ் அண்ட் மேட்டர். காரியம் ஆல்சோ கான்சியஸ் அண்ட் மேட்டர். புரியுதுல? ஓகே, அதனால அகம் இஸ் ஈக்குவல் டு சேதன தத்துவம் இருக்கிறது, அச்சேதன தத்துவமும் இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா இந்த அத்தியாயம் முழுக்க ரொம்ப ரொம்ப நமக்கு டிராவல் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். புரியுதா? இது இன்னைக்கு அச்சானியா இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம், வெரி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சால இன்னைக்கு அறிமுகம் வராது. அந்த சீன்ல மகாபாரத கதையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீன் காட்டுவார்ல, அந்த மாதிரி. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா மகாபாரத இப்ப ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுல கிருஷ்ணரையும் சகுனியும் பியூட்டிஃபுல்லா காட்டுவான். அந்த சகுனி கண்ணை மூடி கண்ணை திறந்து இப்படி பண்ணு இப்படி காட்டு ஒரு அட்ராக்டிவா காட்டுவான். புரியுதா? ஏன்னா இம்பார்ட்டன்ட், அவர் தான் அந்த ரோல் இம்பார்ட்டன்ட். அதே போல அதுக்கு ஆப்போசிட்டா கிருஷ்ணன் பிளசண்டா ஆனந்தமா என்டையர் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் எல்லா வித்தியும் அங்க சொல்லக்கூடிய ஒரு மெஜஸ்டிக் பர்சனாலிட்டி. புரியுதா? ரெண்டும் பியூட்டிஃபுல் பர்சனாலிட்டி. அது போல கிருஷ்ணரும் சகுனியும் நமக்குள்ள இருக்கான். புரியுதா? 2 ஆள் இருக்கான். எவன் சகுனி எவன் கிருஷ்ணன் இப்போ காட்ட போறது இந்த கிளாஸ் இப்போ. புரியுதா? அதனால 14வது அத்தியாயம் கான்சியஸ் அண்ட் மேட்டர். மேட்டர் மீன்ஸ் என்ன? இது புரியணும். மேட்டர் மீன்ஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ், மேட்டர். ஓகே, கான்சியஸ். கான்சியஸ் பிளஸ் நம்ம பாடி மைண்ட் இது இருக்கும். இப்ப நம்ம இந்த வகுப்புல ஒரு ஆளை அறிமுகப்படுத்துறோம். புதுசா ஒருத்தரை ஒரு விருந்தினரை நம்ம அறிமுகப்படுத்துறோம் இதுல. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட கான்சியஸோட இன்னொரு ஆளை நம்ம இன்னைக்கு காட்ட போறோம். புரியுதா? அவர் வந்தா தான் இந்த சபையை ஒரு கலக்கலக்கும். புரியுதா? அந்த ஆளு சகுனி மாமா. அவர் யாருன்னு பார்ப்போம். மாறாத சைத்தன்ய தத்துவம் பிளஸ் மாறுகின்ற அச்சேதன தத்துவம் சேர்ந்தது. அது போல என்னிடம் நிர்குண தத்துவமும் என்னிடம் மித்யா தத்துவமாகிய சகுனமும் சேர்ந்து இருக்கிறது. அந்த சகுணத்தை விசாரம் பண்ண போகிறார் 14வது அத்தியாயம். அதனால இந்த அத்தியாயத்துக்கு பேரு குணத்ரய விபாகா. புரியுதா? அதனால மனசுல ஓயாமல் மாறிக்கொண்டே இருக்கிறது.
ஓகே, அது என்னதுன்றத காட்ட போறாரு. அந்த மாறாத விஷயம் வந்து சாட்சி, மாறிண்டே இருக்கிறது அது சகுணம் பிரகிருதி அப்படி சொல்ல. அப்ப மாறாத தத்துவம் எது? சாட்சி சைத்தன்யம். அது நிர்குண தத்துவம். அது என்னுடைய மை சூப்பர் நேச்சர். ஓகே, அது ஒரிஜினல் நேச்சர். ஓகே, அதுதான் என்னுடைய ஒரிஜினல் சுரூபம். ஓகே, சாட்சி குணாதீதா நிர்குணா. ஆனா என்கிட்ட இன்னொரு தத்துவம் இருக்கிறது. அது என்னது? அனாத்மா தத்துவம், பாடி மைண்ட் மேட்டர். அந்த மேட்டர் பிரின்சிபலும் அது எப்படிப்பட்டது? பஞ்சபூதத்தினுடைய ப்ராடக்ட். ஓகே, அதனுடைய நேச்சர் பஞ்சபூதத்தினுடைய நேச்சர். அப்ப பஞ்சபூதத்தினுடைய மேட்டர்னா எனர்த் மேட்டர். ஓகே, இந்த டேபிள் மாதிரி, நிலம் மாதிரி, இது மாதிரி ஆப்ஜெக்ட், எனி ஆப்ஜெக்ட் எனர்ட். ஓகே, இதெல்லாம் அடிச்சா வலிக்காது, புரியுதா? அந்த மாதிரி பாடி மைண்ட். ஆனா இதை கிள்ளினா வலிக்கும், அடிச்சா வலிக்கும், உங்களை முறைச்சு பார்த்தா வலிக்கும், திட்டினா வலிக்கும், என்னென்னமோ வலிக்கும். சும்மாவே இப்படி நீங்க என்னை பத்தி இப்படி சிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இப்படி முறைச்சு பார்த்து இப்படி படிக்கணும், அன்னைக்கு முழுக்க ஒரே நெஞ்சு வலிச்சுட்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்னென்னோ ஆயிட்டு இருக்கு. மேட்டர் தானே, இது எனர்த்து தானே. இப்ப இதுவும் கோச்சிக்காது. ஆனா நம்ம பாடி மைண்ட் மாத்திரம் கோச்சின்றே இருக்கிறது, புரியுதா? அப்போ அதுல சென்சியஸ்னஸ் வந்திருக்கிறது, புரியுதா? அப்போ பாடி மைண்ட் பஞ்சபூதத்துல வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு சென்சியஸ் இருக்கிறது. பழைய காலத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வச்சுக்கோங்களேன். பாய்லர் ஒண்ணு இருக்கும். ஓகே, அது ஒண்ணு காப்பர் பாய்லர். ஓகே, சோ செம்புனால பாய்லர் பண்ணிருந்தான் பாரு. நம்ம ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான் பாரு. இப்ப பிளாஸ்டிக் ஏதாவது பண்ற டப்பர்ல பண்ணி வச்சிருப்பான், டப்பர் பாய்லர் தான் பண்ணுவான். ஓகே, அப்ப அந்த பாய்லர் வீட்டுல இருந்ததுன்னா அவ ரொம்ப 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 ரிச். அவ ஓகே, ரொம்ப ரிச். ஓகே, அதனால அந்த பாய்லர் ரொம்ப நாட்டு, அது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே, மற்றவெல்லாம் அந்த பக்கத்துல ஏத்துல குச்சியெல்லாம் இதுல வச்சு அது அலுமினிய பாத்திரம் வச்சு அதுல பாத்திரம் சுடு தண்ணி பண்ணுவான், புரியுதா? ஆனா இவ சில ஆத்துல மாத்திரம் இந்த பாய்லர் வச்சு அப்படியே பாய்லர் அங்க உள்ள இருக்கும். ஆனா வெளியில நடக்கும்போது இப்படி நடப்பாங்க. அந்த பாய்லர் என்கிட்ட இருக்கு. அதுல ஒரு மூடி இருக்கும். ஓகே, அதுல ஒரு நடுவுல ஒரு குழி இருக்கும். அந்த அதுல தான் இதெல்லாம் இருக்கணும். அதுல லீக்கோ கறி, அந்த உருண்டை கறியெல்லாம் உருண்டெல்லாம் பிடிச்சி அதெல்லாம் போட்டு கடன்னு பண்ணிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு மூடின்னு இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பாய்லர் இருக்கும். அப்புறம் கீழே டேப் இருக்கும், கீழே ஸ்டாண்ட் இருக்கும். ஓகே, ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் பண்ணி அந்த பக்கெட் இருக்கும். ஓகே, அந்த பக்கெட் பார்த்தா இப்பெல்லாம் தூக்கவே முடியாது. ஓகே, அது பித்தளை வாலி. ஓகே, சொம்பு பாத்தீங்கன்னா சொம்பு ஆத்திரத்தில் இப்படி அடிச்சோம்னா செத்தே போயிடுவான், அவ்வளவு பெரிய சொம்பு. ஓகே, அதுல பக்கெட்டை போட்டுட்டு அந்த வாலியை அரை வாலி தண்ணி எடுத்துக்கணும், அதுல முழுக்க எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் கிணத்துல இப்படி சேர்ந்து அதுல மிக்ஸ் பண்ணி அப்புறம் குடிக்கணும். சோ அந்த வாட்டருக்கு அது இன்ட்ரின்சிக் நேச்சர் கிடையாது. டே சீக்கிரம் குளிச்சுட்டு வா, ஆறிட போறது அப்படின்னு சொல்லுவா. விட்டுட்டுனா ஆறி போயிடும். அது இன்சிடென்டல் நேச்சர். ஓகே, அந்த நேரத்துல கையை விட்டா சுடும். ஓகே, சில பேர் பாய்லர் தண்ணி மேல கீழே கொட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடின கேஸ் எல்லாம் இருக்கிறது. ஓகே, ஆனா தண்ணி சுடவே சுடாது. ஆனா இப்ப இருக்கிற தண்ணி, அந்த சுட தண்ணி சுடும். வை? பிகாஸ் அதுல சம்திங் உள்ளர கலந்து இருக்கிறது, இன்சிடென்டல் நேச்சர். Therefore my body also, body mind இன்சிடென்டல் நேச்சர், இது நாட் ஒரிஜினல் நேச்சர். ஓகே, இதுல மூச்சு போச்சுன்னா இது திருப்பி ஜடம் ஆயிடும். ஓகே, நீங்க டெட் பாடியில போய் ஏதாவது ஒரு டெட் பாடிக்கு போகும்போது நீங்க என்ன பண்ணா, அது கிள்ளி விட்டு பாருங்க, மூஞ்சில ஏதாவது அழுக வருதான்னு. ஓகே, நீங்க கிட்டக்கு போறதுக்கு பயப்படுவான். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி இப்படி தட்டி அடிச்சு பார்க்கணும். மன போயிட்டடா இப்படி சும்மா இப்படி பாக்குறதுக்காக. ஒன்னும் இல்லப்பா, ஜடம் தான் அது. ஓகே, இப்பதான் ஜடமா, இப்பதான் நமக்கு இதுவா இருக்கிறது, உணர்வா இருக்கிறது. டெத் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் கிடையாது. தேர்ஃபோர் விரக்கட்ட மாதிரி இருக்கணும். சில பேர் தூங்கும் போதே அப்படி இருக்கும், விரக்கட்ட மாதிரி தூங்குவான். ஒண்ணும் மிதிச்சுனா கூட ஒண்ணும் தெரியாது, அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கான். இன்சிடென்டல் நேச்சர். ஓகே, அப்ப இது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த சென்சிட்டிவ் இருக்கு இல்லையா, இது எப்படி இந்த ஜட வஸ்துக்கு வந்தது? ஓகே, இப்ப இதுல நமக்கு ரெண்டு தத்துவம் சொல்றோம். இதுல இது மேட்டர் தத்துவம். ஆனா இந்த மேட்டர் என்ன பண்றது? பிரகாசம் இருக்கிறது. பிரகாசம் பிளஸ் கிளிப், பிரகாசம் பிளஸ் புக், பிரகாசம் பிளஸ் இது இருக்கிறது.
இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது வந்து ரிஃபைன்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட்ல ஒரு ரிஃபைன். அது என்ன? மிரர், கண்ணாடி. அந்த கண்ணாடியும் நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் கண்ணாடி பார்க்க முடியும். ஆனா கண்ணாடி என்ன பண்றதுன்னா இந்த லைட்டை வாங்கி ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும். இது ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியாது, இதை பார்க்க முடியாது. புரியுதுல? அந்த கண்ணாடி மாத்திரம் அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு ஐடியா இருக்கிறது. புரியுதா? அதப்போ அந்த மிரர்ல பார்த்தேன்னா அந்த மிரருக்குள்ள நம்ம முகத்தை பார்க்க முடியும், இதுக்குள்ள இப்படி பார்க்க முடியாது. புரியுதுல? அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் லைட்ல இருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் பிளஸ் கண்ணாடி, அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அது உள்ளர முகம் தெரியுது. புரியுதுல? இதுல முகம் தெரியாது, ஆனா லைட் இருக்கு. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸும் இருக்கிறது, லைட் ஆர்சியே இருக்கிறது, ஓசியே இருக்கிறது. சோ ஒரிஜினல் லைட் இருக்கிறது, இதுல ரிஃப்ளெக்ஷன் இருக்கு, அதனால தான் கண்ணு கிளிப்பு தெரியுது. ஆனா என் முகம் தெரியற அளவுக்கு இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு அருகதை கிடையாது. ஆனா கண்ணாடியில மாத்திரம் ஸ்பெஷல் என்னன்னா என்னுடைய முகத்தையும் சேர்த்து தெரியும். புரியுறதுல? அத மாதிரி இந்த கண்ணாடின்றது மேட்டர், அதுல ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறது, அதுக்கு பேரு ஆர்சி, ரிஃப்ளெக்ஷன் லைட். ஓகே, அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்ல ஒண்ணு தெரியறத முகம், அதுக்கு பேரு புதுசா ஒண்ணு இருக்குமே, இதெல்லாம் தெரியாது, எல்லாத்திலையும் தெரியாது, கண்ணாடியில மாத்திரம் தெரியறத, அதுக்கு பேரு அகங்காரம். அகங்காரம். Therefore நமக்கு இப்போ ஒரிஜினல் கான்சியஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இருந்தாலும் மீடியம் இருக்கணும், உபாதி இருக்கணும். அப்ப பாடி மைண்ட் உபாதி மீடியம், அதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் மீடியம். ரிஃப்ளெக்ஷன்ஸ் மீடியம் ஆர்எம். ஓகே, ஆர்எம். அப்போ சோ ரிஃப்ளெக்ஷன் மீடியம் ஆர்எம், அந்த ஒரிஜினல் கான்சியஸ் இருக்கிறது, ஒரிஜினல் கான்சியஸ்ல இருந்து வெளியில வந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இருக்கு. அப்போ நான் ஒரு நானு சொல்ற ஒரு சொல்லுல ஓசி, ஆர்சி, ஆர்எம், இப்படி மூணு தத்துவம் சேர்ந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? இது மூணுமே டிஃபரண்ட் ஐடியா. ஓகே, இதுல இந்த ஓசி இருக்க, ஓசினா என்ன இருக்கிறது? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சைத்தன்யம், புருஷ தத்துவம். புரியுதா? புருஷ தத்துவம் அதுதான் நான். ஆனா நான் என்ன ஆயிட்டேன்னா பிரகிருதி தத்துவத்தோட ஜாயின் பண்ணி அந்த பிரகிருதி தத்துவத்தினுடைய புது வரவு இருக்காரு, யாரு? மிஸ்டர் அகங்கார சிதாபாசன் மூலியமா, ஆர்சி மூலியமா உண்டான அந்த அகங்காரத்தை நான் கிளைம் பண்ணிட்டேன். இந்த பாடி மைண்ட் பங்கன் ஆகிற அகங்காரத்தை நான் சொல்லிட்டேன். புரியுதா? அப்ப அகம் என்ற புத்திய பாடி மைண்டோட கனெக்ட் பண்ணினதுக்கு அதுல இருந்து உண்டான ஒரு புது உற்பத்தி அகங்கார. Therefore நான் என்ற சொல்லுல அகம் பிளஸ் அகங்கார ரெண்டு காம்போனன்ட் ஆயிடுச்சு. இப்ப பாடி மைண்ட நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? பாடி மைண்ட் வந்து ரிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த பாடி மைண்ட் ரெடியூஸ் பண்ணி அகங்காரமாக்கி இருக்கிறோம். இந்த அகங்காரம்ன்றது என்ன அப்படின்னா ஆர்சி பிளஸ் ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு அகங்கார. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸா வந்துட்டோம் இப்போ. ஓகே, இல்லன்னா ஜடப்பொருள் ஜடப்பொருள் சொன்னா ஒண்ணுமே புரியாது. ஓகே, அந்த ஜடப்பொருள் கிள்ளினா வலிக்கிறது, திட்டினா வலிக்கிறது, அந்த பெயின்லாம் ரிலீஸ் பண்றது, ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, கிட்டத்தட்ட வந்து கான்சியஸ் என்ன பண்றதோ அது போல இந்த பாடி மைண்ட் பங்கன் ஆகிறது. அது நானு சொல்றேன்னு, அதுக்கு பேரு அகங்காரம். புரியுதா? அப்போ சத்து சித்து ஆனந்தமா இருக்கிற நானு இந்த பாடி மைண்ட் சிதாபாசனா மாறிவிட்டேன். ஓகே, அப்போ ஆர்சி பிளஸ் ஆர்எம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரஹா, ஓசி இஸ் ஈக்குவல் டு சாட்சி அகம். ஓகே, இப்போ எனக்குள்ள நான் என்ற சொல்றதுல ஓசி பிளஸ் ஆர்சி பிளஸ் ஆர்எம் கலந்து விட்டது. இப்போ நான் ஓசிய வந்து கிளைம் பண்ண போறேனா அல்லது ஆர்சிய கிளைம் பண்ண போறேனா? ஓகே, சிதாபாசனை கிளைம் பண்ண போறேனா, அதாவது அகங்காரத்தை கிளைம் பண்ண போறேனா, நான் வந்து சாட்சிய கிளைம் பண்ண போறேனா? ஓகே, எவ்வளவு தூரத்துக்கு நீ வந்து இந்த ஆரம் ஆர்சி ஆரம் இருக்கான, சிதாபாசன் இருக்கான, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ் இருக்கான, அவனையும் இந்த பாடி மைண்டையும் கம்பைன் பண்ணி அதை கிளைம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் சம்சாரம்.
சரி, இது முடிஞ்சுதான். இப்போ அடுத்தது அகங்கார இஸ் ஈக்குவல் டு ஆர்சி பிளஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். பிகாஸ் பிரகிருதி அடுத்தது பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு சகுணம். therefore அகங்கார ஆல்சோ சகுணம். ஓகே, அப்போ திஸ் இஸ் குரூஷியல் விஷயம். வெரி வெரி க்ளோஸா பகவான் கொண்டு வந்துட்டார். ஓகே, அங்கிருந்து பகவானுடைய பராபிரகிருதி அபராபிரகிருதி சொல்லின்ற வரைக்கும் தேர்ட் பர்சனா 19 பேசிட்டே இருப்பான். அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து நம்மளையும் அதுல அங்கத்தினராக்கி தாய் தந்தையராக்கி பிரஜையாக்கி உனக்கிட்டே 2 தத்துவம் சொல்லி அந்த 2 தத்துவத்துல இப்ப ஒன் மோர் ரிஃப்ளெக்ஷன் ஒன்னு சேர்த்துக்கோ. அது கண்ணாடியில காட்டுற முகம் மாதிரி. புரியுதுதான்? அந்த கண்ணாடி இருக்கிறது ஏன் முகம் இருக்கிறது? ஆனா கண்ணாடியில காட்டுற முகம் இருக்கோ இருக்கோ? இல்லவே இல்லை. ஓகே, ஆனா அதுல பார்த்து நம்ம சீவி முடிச்சு சிங்காரிச்சுக்கிறோம். நம்ம அதை பார்த்து நம்ம உபயோகம். புரியுதுதான்? அதனால குணாதீதகா சாட்சி பிளஸ் சகுண அகங்காரகா, இப்படி நம்ம வந்தாச்சு. என்னுடைய அகங்காரம் கீழான பிரகிருதி. பகவான் தான் சொல்ல முடியுமா அபரா பிரகிருதி கீழான பிரகிருதின்னு? நான் கூட சொல்ல முடியும். என்னுடைய கீழான பிரகிருதி அகங்காரகா, என்னுடைய மேலான பிரகிருதி சாட்சி சைத்தன்யம். கிளியராச்சா? ஓகே, அடுத்த ஸ்டெப்ஸ் போறோம் நம்ம இப்போ. சோ இண்டிவிஜுவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு அகங்காரம், இண்டிபெண்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சாட்சி. நீ இண்டிபெண்டன்ட் ஆக போறியா, இண்டிவிஜுவாலிட்டியை பூஸ்ட் பண்ண போறியா? சமத்து. சில பேர் சமத்துன்னா சமத்து குவைட் ஆப்போசிட்ல போய் இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் பண்ணி இருக்கிற சம்சாரத்தை ஊதி பெருசு பண்ணிடுவான். இந்த டாக் மாதிரி. டாக் குட்டி புண்ணு இருக்கும், சொரிஞ்சு 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 பெருசாகும். ஏற்கனவே பிரகிருதியில வந்திருக்காது அந்த ஆர்சி ஆரம்ப. அத இந்த ஜென்மத்துல பண்ணி மொத்தமா சாட்சி ஒண்ணு இருக்கிறதே தெரியாம போயிடும். அப்படி ஒண்ணு பண்ணிடுவான். ஓகே, யாருன்னா காமன் பீப்புள் இல்ல. என்ன புரிஞ்சுக்கணும்? காமன் பீப்புளை பத்தி சப்ஜெக்டே கிடையாது. காமன் பீப்புள் என்ன? காலையில கிளாஸுக்கு எழுந்து வராத பீப்புள் காமன் பீப்புள், மெஜாரிட்டி பீப்புள். அவளை பத்தி இங்க பேச்சே கிடையாது. இங்க கிளாஸுக்கு தப்பி தவறி வந்துட்டியே அவளுக்கான சப்ஜெக்ட். இப்போ புரியுதுல? நாம என்ன பண்ணுவோம்னா இதுல சில பேரு சுரண்டி 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 சாட்சியை குழி தோண்டி புதைச்சிடுவோம், பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்மளுடைய சம்சாரம். சோ அகங்காரம் செயல்படுற வரைக்கும் சம்சாரத்தை தவிர்க்கப்பட முடியாது. இது ரூல். ஓகே, இது ஒரு மாறாத உண்மை. அப்ப சாட்சியத்தான் நான் ரெகக்னைஸ் பண்ணணும். சரி, அப்போ அகங்காரம் இஸ் என்னது? பாய்சன். அகங்காரம் இஸ் பாய்சன். பாய்சன் புரியுதுல? பாய்சன் இல்ல, பாய்சன், விஷம். ஓகே, அகங்கார விஷம். ஓகே, இப்போ பாம்பு கிட்ட இருக்கிற விஷம் பாம்பு ஒண்ணும் பண்ண முடியாது, அதுக்கு ஒண்ணும் பாதிக்காது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற விஷம் இருக்க நம்மளையே பாதிச்சிடும். கண்டெய்னரை பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தவாளை பாதிக்கும். அது ஆசிட் இருக்க, ஆசிட் ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் பாதிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் எரிஞ்சு விடுற அவளுக்கிட்ட பாதிக்கும். அந்த மாதிரி இந்த அகங்கார கர்வம், இந்த அகங்காரம் இருக்கு. கர்வம் கிடையாது அகங்காரம். கர்வன்றது கம்பாரிசன். புரியுதா? அவனுக்கு விட என்ன விட அது அப்படின்னா கர்வம், ஈகோ. ஓகே, இந்த அகங்காரன்றது நான் அல்லாதத நான் சொல்றது பேரு அகங்காரம். ஓகே, நான் சாட்சி, ஆனா நான் பாடி மைண்ட கிளைம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த தேக அபிமானத்துக்கு பேரு அகங்காரம். இந்த அகங்காரம் குவாலிஃபைட் பண்ணினவாளுக்கு தான் வேதாந்த ஞானம். கர்வம் இருக்கிறவாளுக்கு யார்? என்ன இது? தர்மசாஸ்திரம் 20 பண்புகள் அங்க. புரியுதா? தர்மத்துல கர்வத்தை நீக்கணும். ஓகே, ஆக்ஷன்ல இது அஜ்ஞானத்தினால வந்திருக்கிறது, அது ஞானத்தினால எடுக்கணும். அப்ப கர்வத்தை கர்மத்தினால எடுக்கணும், அகங்கார ஞானத்தினால எடுக்கணும். ஓகே, அதனால நீங்க இப்ப என்ன பண்றோம்னா உனக்கு அகங்காரம் இருக்கேன்னு இப்ப பூஸ்ட் பண்றோம், குவாலிஃபை பண்றோம். ஓகே, அப்படி அகங்காரம். ஏன்னா இப்ப முதல்ல உனக்கு சம்சாரம் இல்லைன்னு வச்சுக்கோ, சம்சாரம் இருக்குன்றத காட்டுவோம் முதல்ல. எனக்கு என்ன ஐ எம் ஜாலியா அப்படி சொல்ல, இல்ல நீ ஜாலியா இல்ல, இங்க இந்த ஏரியாலாம் பாரு. ஆமா 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 அப்படி பண்ணிட்டானே, அதுதான் சம்சாரம். புரிஞ்சுதா? அப்படி சம்சாரத்தை தூள் பண்ணாதான் திருப்பி சாஸ்திரத்துக்குள்ளே வர முடியும். ஐ ஆம் த கம்ஃபர்டபிள்னு அவன் வர முடியாது. புரியுதா? அதனால இது புரிஞ்சுதா? இப்ப என்ன பண்றாருன்னா அடுத்தது இந்த பிரகிருதியோட மாதாவோட சீமந்த புத்திரன் அகங்காரா.
இந்த நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்னா இந்த அகங்காரத்தில் தான் இருக்கிறது. அகங்காரம் எது? பிரகிருதி, பாடி, மைண்ட் பிளஸ் சிதாபாசன். ஓகே, அப்ப பிரகிருத்தில இருந்து பாடி மைண்ட் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோம். ஒன் மோர் ஆட், இப்ப அகங்காரத்தை ஆட் பண்ணிருக்கோம். சோ அகங்காரத்தை ஆட் பண்ணிருக்கோம். சாட்சியை கிளைம் பண்ணாம பாடி மைண்ட் கிளைம் பண்ணிக்கின்ற ஆர்சியை வச்சுட்டு நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இந்த ஆர்சியை தான் இந்த சயின்ஸ் வந்து இந்த ஆர்சி கட்டி பிடிச்சுன்னு அழுதுன்னு இருக்கான். ஓகே, அவனுக்கு எப்போ ஓசி தெரியுது, எப்போ வரப்போறானோ, வரும்போது வரட்டும், நம்ம அதுக்குள்ள மோட்சத்தை அடைஞ்சிடுவோம். அதனால பிரகிருதி 3 குணங்கள், நெக்ஸ்ட் வந்து பாடி மைண்ட் ஆல்சோ 3 குணங்கள். தேர்ஃபோர் அகங்காரம் ஆல்சோ 3 குணங்கள். இப்ப ஆர்டர் புரியுதுல, பிரகிருதிக்கு 3 குணங்கள். ஓகே, பிரகிருதி மாயானா திரிகுணாத்மிகா மாயா, 3 குணங்களுடைய சொரூபம் தான் மாயா. மாயாவோட ஸ்டப் என்ன அப்படின்னா 3 குணங்களோட மாயா. அதனுடைய வெளிப்பாடு இருக்க பாடி மைண்ட், அதுக்கும் 3 குணங்கள். சரி, அதை வந்து வெளிப்படுத்துறது ரிஃப்ளெக்ஷனா, அது என்னது? அகங்காரம் ஆல்சோ 3 குணங்களை வச்சுட்டு ஆக்டிவ் பண்ணுவோம். புரியுதா? அப்போ சாத்விக அகங்காரா, ராஜசிக அகங்காரா, தாமசிக அகங்காரா. ஓகே, இது 3மே சம்சாரம். சாத்விகம் ஆல்சோ சம்சாரம், ராஜஸ் ஆல்சோ சம்சாரம், தாமஸ் ஆல்சோ சம்சாரம். அப்ப எது மோட்சம்? குணாதீதா, நிர்குணா. இப்ப இந்த நிர்குணத்துடைய வெயிட் புரியுது உங்களுக்கு? அப்போ வந்து உபநிஷத்துல புரியுதா? நிர்குணம் நிர்குணம் நிர்குணம்னா நமக்கு ஆஃப் ஆயிடும். ஓகே, சரி, சம்பந்தம் எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, சம்பந்தப்படுத்திட்டாரு இப்ப பகவான். ஓகே, பகவான் சொல்ல போற ஒவ்வொரு குணத்தினுடைய, இப்ப பகவத்கீதையில இந்த 14வது அத்தியாயத்துல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, நம்பர் 1 வந்து இந்த ஒவ்வொரு குணத்தினுடைய தன்மையை பத்தி சொல்லப்படுறது. சாத்வீகத்தினுடைய குணம் எப்படிப்பட்டது, சொரூபம் எப்படிப்பட்டது, தாமசிக்க குணம் எப்படிப்பட்டது, ஓகே, இந்த ரஜஸ் குணம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் ஹைலைட் பண்ண போற. புரியுதா? நீ எதுல வர அப்படின்னு காட்ட போற, தோலை உரிச்சு காட்ட போற. ஓகே, ஒவ்வொரு குணத்தினுடைய செகண்ட் பாயிண்ட், ஒவ்வொரு குணத்தினுடைய மனசுல நாம அந்த குணமயமாவே மாட்டிக்கொள்கிறோம். அந்த குணத்துல போய் மாட்டிக்கிறோம் நம்ம. இது 2வது விஷயம், எப்படி மாட்டிக்கிறோம் சொல்ல போறேன். 3வது, அந்த குணத்தை கண்டுபிடிக்கிற சிமிட்டம் என்ன. ஓகே, நான் வந்து ரஜஸ்ல இருக்கேனா, சத்துவத்தில் இருக்கேனா, இல்ல தமஸ்ல இருக்கேனா, மிக்சிங்ல இருக்கேனா, எதுல பிரதானமா இருக்கேன், அதெல்லாம் காட்டப்படுறது. 4வது என்னன்னா, அதுல இருந்து நம்ம எப்படி அடிமைப்பட்டுள்ளோம்னு காட்டப்படுறது, ஐடென்டிஃபை பண்ணப்படுறது. ஓகே, எப்படி அடிமைப்பட்டிருக்கிறது அப்படி இதெல்லாம் காட்டப்படுறது. தேர்ஃபோர் இந்த அத்தியாயத்துக்கு பேரு குணத்ரய விபாக யோகம். குணத்ரய விபாக யோகம். இந்த குணன்றது சொல்லு ரெண்டு பொருளை குறிக்கிறது. ஒன்னு வந்து அட்ரிபியூட்ஸ், குணங்களை குறிக்கிறது. ஓகே, சோ இன்னொன்னு என்ன பண்றதுன்னா, அந்த குணமே நம்மளை வந்து பந்தப்படுத்துறது, அதுவே வந்து சங்கிலியாக இருக்கிறது. வந்து போலீஸ்காரன் என்ன பண்ணுவான்னா, திருடனை பிடிச்சு அந்த சங்கிலி அவன் ஒரு கையில ஒண்ணு போட்டுப்பான், இவன் ஒரு கையில போட்டுப்பான். பாத்துக்கீங்க, அவன் ஓடிடாம இருக்கிறதுக்கு. எந்த தொழில் போனியோ அதுக்குள்ள நீனும் ஒரு பங்குதாரன் தான். அதனால இந்த சங்கிலி இருக்க, இந்த சங்கிலி ரொம்ப மகாக்கல்லன் இருந்தா என்ன பண்ணுவான், இங்க ஒரு சங்கிலி, கால்ல ஒரு சங்கிலி, கழுத்துல ஒரு சங்கிலி போடுவாங்க, பிடிச்சி அந்த பெரிய சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவாங்க. பாத்துருக்கீங்க? பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரம். ஒண்ணு அப்படியே அம்மாவை நினைச்சு அப்படி பண்ணுவான், கழுத்துல கால்ல எல்லா சங்கிலும் அப்படியே டமான் உடைச்சிட்டு போவான். புரியுதுல? அது சங்கிலியே, கழுத்துல சங்கிலி இருக்கும், இதுல இருக்கும், கால்ல இருக்கும், இடுப்புல இருக்கும், எல்லா சங்கிலியும், மொத்த சங்கிலியும் அந்த தூண்ல இருந்து உடைச்சிட்டு வராம இருக்கு. அப்படி வரணும் ஓயே. இப்போ நம்ம சக்கில், ஓகே, பூட்டி பொடுங்க இருக்கிறது விலங்கு. ஓகே, அதுக்கு பேர் தான் பந்த பாசம் சொல்றோம் இல்லையா, நம்மள அறியாம பேசிட்டு இருக்குமே பந்த பாசம். அந்த பாசம் தான் பந்தம். பந்தம் எங்கே, சொந்தம் எங்கே, சொந்தம் தான் பந்தம். புரியுது? அதுதான் நம்மள தெரியாம பிடிச்சிருக்கிறது. இது வந்து சில முஸ்லீம் கண்ட்ரிலாம் தப்பு பண்ணினா வந்து பிரபுக்குள்ள என்ன பண்ணுவான்னா, தங்க வாள்ல வெட்டுவான் தலைய. லோக்கல் முஸ்லிம்ஸ் ஏதாவது தப்பு பண்ணா வந்து இரும்பு வாளில, இரும்புல கத்தி இருக்கும், அதுல வெட்டி போடுவான். விஷயம் என்னன்னா, தலையில கழுத்துல தலை இருக்காது, அவ்வளவுதான். ஓகே, அது போல சாத்வீக குணம் வந்து தங்கத்தினாலான சங்கிலி, இந்த ரஜஸ் வந்து வெள்ளினாலான சங்கிலி, தமசுன்றது இரும்பு நாளான சங்கிலி. சங்கிலி தான் மொத்தத்துக்கு. ஓகே, இந்த 3 குணங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம்.
சோ இப்ப என்ன வரும், சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளய காலத்துல இந்த 3 குணங்களும் சமசத்தா இருந்தது, ஈக்குவலா இருந்தது. எப்போ இந்த பிரளயமாகிறதோ இந்த 3 குணங்களும் சமநிலைக்கு வந்துட்டுனா சிருஷ்டி முடிஞ்சு போயிடும். புரியுதா? அப்போ சிருஷ்டி உண்டாகிறதுக்கு முன்னாடி சமமா இருந்தது இந்த 3 குணங்களும். ஓகே, அந்த 3 குணங்களும் தாரதமியமாகி சலனம் ஏற்பட்ட உடனே சாமிய அவஸ்தா, குணானாம் சாமிய அவஸ்தா சிருஷ்டி. ஓகே, 3ம் அதனுடைய ஒன்றிலிருந்து ஒன்று சலனம் ஏற்பட்ட உடனே பர்சன்டேஜ் வேறையான உடனே கிரியேஷன் வந்தது. ஓகே, டோட்டல் கிரியேஷன் வந்தது. ஓகே, அப்ப சிருஷ்டி காலத்துல குணங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து விஷமஸ்தானத்தில் வந்து விட்டது. ஓகே, பர்சன்டேஜ் டிஃபரெண்ட் இருக்கும். Therefore, இந்த பர்சன்டேஜ் டிஃபரெண்ட் தான் நம்மளுடைய லைஃபோட பர்சன்டேஜ் டிஃபரெண்டா இருக்கு. சில பேர் சாத்விக புருஷனா இருக்கான், சில பேர் ராஜசிக புருஷனா இருக்கான், சில பேர் தாமசிக புருஷனா இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது உங்களுக்கு தர்மான்ற சீடில இந்த குணங்களை நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, டீட்டெயிலா படிச்சிருக்கோம். ஓகே, ஏன்னா பகவான் அங்க என்ன சொல்றாரு, சுகுண கர்ம விபாகசகா, இந்த ஹோல் மனித குலத்தை 4ஆ பிரிக்கிறார் அவர். ஓகே, குண கர்ம விபாகச மொத்தமே பிரகிருதியிலிருந்து வந்தது. தந்தையும் தாயாகவும் பிரிஞ்சேன். இங்க ஃபர்தர் ஸ்டெப் பண்ணார். அங்க என்ன பண்ணார், மனித குலத்தை மாத்திரம் 4ஆ பிரிச்சா அப்படின்னார். எதனுடைய அடிப்படையில், குணகர்ம விபாகசகா அப்படி சொன்னார். புரியுதா? அப்போ அந்த குணகர்ம விபாகசகாவை அந்த குணத்தை மாத்தி குணாதீத நிலைக்கு கொண்டு போறதுக்கு பேரு புருஷார்த்தம். புரியுதுல? எனக்கு எந்த குணங்கள் வேணா இருக்கலாம், பிரகிருதியில வந்திருக்கு, இப்போ அது பிரச்சனை இல்லை, ஜன்மாந்திரமா வந்திருக்கு. அதை மாற்றத்துக்கான ஸ்கில் நமக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செடி கொடி தாவர ஜங்கமத்துக்கெல்லாம் கொடுக்கப்படலை. அது நம்முடைய பிரிவிலேஜ். ஓகே, அதுதான் சேலஞ்ச். இப்போ புரியுதா? இப்போ அந்த சம்ம பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம், ப்ராப்ளத்தை பத்தி சொல்ல போறோம், அதனுடைய ஃபார்முலா பத்தி சொல்ல போறோம். யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மேத்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, மேத்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ஹிஸ்டரிக்கு பயாலஜிக்கு போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி போய் சேர்ந்துக்கலாம். ஓகே, ஏதோ ஒண்ணு போய் சேர்ந்துக்கலாம். ஏதோ பையன் படிக்கணும், அதனால ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணும். அதுக்காக ஒரு 10-20 கோர்ஸ் செப்பரேட்டா வச்சிருப்பான். புரியுதா? சில கோர்ஸ்ல மாத்திரம்னா ஒரே காம்படிஷன் இருக்கும். புரியுதுல? இதெல்லாம் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிறது. அதே போல இந்த முக்குணங்களை உடையது. முக்குணங்கள் சிருஷ்டியில் இருக்க அத்தனையிலும் 3 குணங்கள் இருக்கு. இதுல 3 குணங்கள் இருக்கு. புரியுதா? அதுல தான் உனக்கு சில மரத்துக்கு வேல்யூ, சில மரத்துக்கு வேல்யூ கிடையாது. புரியுதுல? இதுக்கு ஆண் மரம் பெண் மரம் இருக்கு. ஓகே, கல்லுல ஆண் கல் பெண் கல் இருக்கு. புரியுதா? சில கல்ல தட்டினா நாதம் எழும்பும். புரியுதா? சில கல்லு வசதியா இருக்கிறது. ஓகே, சில கல் ஆண் கல் இருக்கு, பெண் கல் இருக்கிறது. ஓகே, அப்ப கல்லுலயும் மண்ணிலையும் கூட டிஃபரன்ஷியல் 3 குணங்கள் இருக்கு. ஆனா தெரிய மாட்டேது, அவ்வளவுதான். ஓகே, நம்ம ஆளு அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். இது ஆண் கல்லுப்பா அப்படின்றான். அலை வருது இல்லையா, இது ஆண் அலை பெண் அலை சொல்லுவான். இதெல்லாம் பிரகிருதியினுடைய டிஃபரன்ஷியல் ஃபார்ம். புரியுதுல? அதனால சிருஷ்டி, ஏன்னா சிருஷ்டியில 3 குணங்கள் இருக்கு, அந்த பிரகிருதியில 3 குணங்கள் இருக்கு. மாத்தாவோட இன்ஃபுளுன்ஸ் தான் அந்த குழந்தையோட இன்ஃபுளுன்ஸ். ஒண்ணு அப்பாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் அந்த குழந்தைக்கு, இல்ல அம்மாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கும், அல்லது 2 பேருடைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். சம் ரேர் குழந்தை அம்மா அப்பா இன்ஃபுளுன்ஸ் இல்லாம தனியா வளரும். அது சாட்சியில புரியுதுல? அடாடா இந்த ஃபேமிலி எப்படி வந்தான் அப்படி சொல்லுவான். அந்த பிராரப்தான் அந்த ஃபேமிலி வந்துட்டான் விடு. இதெல்லாம் இருக்கிறது, பிரகிருதி மாயா இருக்கிறது. புரியுதுல? அதனால நம்ம பிறக்கும் போது நல்ல பேரண்ட செலக்ட் பண்ணணும். புரியுதுல? அப்படி இல்லைன்னா நாம நல்ல பேரண்டா இருக்கணும். இப்படியாவது ஏதாவது ஒண்ணு போட்டுக்கோங்க. அதனால தாவரங்களுக்கு முக்குணங்களுடையது. புரியுதா? அதுல சீதா படம் இருக்கு. சீதாவிலேயே ராம் சீதா ஒண்ணு இருக்கிறது, லோக்கல் சீதா ஒண்ணு இருக்கிறது. புரியுதுல? டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, மாம்பழம் எடுத்தா எல்லாம் ஒரே மாம்பழம் கிடையாது. புரியுதா? அதுல விதவிதமான மாம்பழம் டிஃபரெண்ட், சத்துவ ரஜஸ் தமஸ் டிஃபரெண்ட் இருக்கிறது. புரியுதா? அது போல மிருகம் பட்சியிலையும் கூட டிஃபரெண்ட் இருக்கு. ஓகே, அணிலும் ஒரே மாதிரி இருக்கு, எலியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எலியை பார்த்தாலே நமக்கு கட்டை எடுத்து அடிக்கணும் போல இருக்கும். எலி அடிச்ச உலகத்துல ஒருத்தனும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இவன் போய் வீட்டுல பாட்டில் கிட்டலாம் உடச்சு போடுவான். அது செம பார்த்தா போயிடும். அது பூந்து அடிப்பா. பழைய காலத்துல எல்லாம் அதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு வர கட்டு. அவரு வீட்டு பெரியவர் அடிச்சு அது எங்க ஓடி போயிடும். அப்புறம் வீட்டுக்காரி வருவா,
ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார். இவர் வந்து அந்த எலி பிடிக்காத ஒரு கோபம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து அவர் மாதிரி பஸ்ட் ஆயிடுவார். புரியுதா? அந்த தோத்ததெல்லாம் இதெல்லாம் ஒரு சைக்காலஜின்னு வச்சுக்கல. அந்த அம்மாவுக்கு மாதிரி தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ. சரி, எலி பிடிக்கலன்னா பரவாயில்ல, நாங்க காபி குடிங்க, டிகிரி காஃபி அப்படி பண்ணணும். புரியுதா? நீங்களும் சமம் கட்டி பண்ணணும். சரி சரி போறோம், எதுக்கு குதிக்கிறார், இந்த காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இதுதான் சமத்து. புரியுதா? டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, சண்டை போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா? அதுதான் எகிருதுன்னா விடு, ஓகே 2 காஃபி கூட, இல்லாட்டி காஃபில வந்து 2 தூக்க மாத்திரை போட்டு கொடுத்துரு. அதனால மிருக பக்ஷி மனித குலம் கேட்க வேண்டாம், நமக்கு 3 குணங்கள் இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் இருக்கு. அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குணம் நம்மள டாமினேட் பண்றது, எக்ஸ்பிரஸ் பண்றது. அந்த எக்ஸ்பிரஸ் பண்றதை பொறுத்து சத்துவ குண பிரதானம், ரஜோகுண பிரதானம், தமோ குண பிரதானம். இந்த சத்துவ குண பிரதானம் உள்ளவன் எப்படி இருப்பான்? ஞான பிரதான புருஷா. நாமெல்லாம் யாரே? சத்துவ குண பிரதான புருஷனாக மாற்றப்பட்டவர்கள். பிகாஸ் அப்ப காலையில எழுந்திருச்சு வரமே, அதுவே சத்துவத்துக்கு வந்துட்டோம். இப்ப கிளாஸ்ல வந்து ஓகே இப்படி இருக்கும் இல்லையா, இதுவே சத்துவ பிரதானம். புரியுதுல? அப்படி அதனால காக்னிட்டிவ் பர்சனாலிட்டி. ஓகே, காக்னிட்டிவ் அறிவிலையும் சுகத்திலையும் இன்ட்ரெஸ்ட் உடையவர்கள். ஞானேந்திரியமும் புத்தியும் அது ஆக்டிவேட் ஆகும். இந்த பர்சனாலிட்டி ஓகே வேலை செய்ய தொடங்கும். புரியுதா? அப்ப இன்டெலெக்ட் வந்து ஆக்டிவா இருக்கும், புத்தி ஆக்டிவா இருக்கும். புரியுது? இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், புத்தி நம்ம எல்லாம் சாத்வீகத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ஓகே நல்லா ஆக்டிவா இருக்கும். இதுக்கு டயகனலி ஆப்போசிட் ரஜோகுணம், கர்ம பிரதானம். இந்த கர்ம ஆக்டிவிட்டிஸ் மோர். இதுக்கு ஞானேந்திரியம் இருக்க, அது பாசிவா இருக்கும். அப்ப கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்ன சுவாமின்னு கேட்க கூடாது. ஓகே, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஞானேந்திரியம். அறிவு கொடுக்கிறது ஞானேந்திரியம். கை காலு பாணி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கர்மேந்திரியம். வேலை செய்யறதெல்லாம் கர்மேந்திரியம். ஓகே, அதாவது சிந்திக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது, ஜட்ஜ்மெண்ட் இவனால பண்ண முடியாது. இவெல்லாம் ரஜோ குண பிரதானம், லேக்கிங். ஓகே, கர்ம பிரதானம். இந்த கர்ம பிரதான ஆக்டிவிட்டி பஞ்ச பிராணனும் இருக்கிறதும். டாக்கிங் பர்சன், வாக்கிங் பர்சன். ஓகே, எப்ப பார்த்தாலும் டைம் போட்டு பேசிட்டு இருப்பான். ஓகே, பேசிட்டே இருப்பான். போன்ல பேசுவான், நேரா பேசுவான். அப்பதான் அந்த பொண்ணு வந்து வீட்டை விட்டு வந்தது, நான் பார்த்தேன். ஏத்தாத்துல வந்தோடனே கீழே போன் பண்ணுச்சு. பண்ணிட்டே இருக்கு, போயிட்டே பேசிட்டே இருக்கு. பாப்பா, செல்போனை அவன் கண்டுபிடிச்சானோ அந்த மகா பிரகிருதி. பேச்சுட்டே இருக்கான். ராத்திரியும் பக்கமா பாத்ரூம்ல போய் பேசுறான். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? கேட்க கூடாது. நீ உண்மையா பொய்யா மாத்திரம் ப்ரூவ் பண்ணு. பேசி சொல், இதெல்லாம் ரஜா குணம். ஏன்னா இந்த மொட்டை மாடியில இருந்து இன்னொரு மொட்டை மாடிக்கு 3வது மொட்டை மாடியில் ஒருத்தர் பேசுவாரு. அவர் வந்து 2-3 போன் வச்சிருப்பாரு. இந்த பிசினஸ் எல்லாம் 2-3 போன் வச்சிருப்பான். இங்க யாராவது கோச்சுக்காதீங்க. ஓகே, இப்படி வச்சுக்கிறான். சரிடா, அப்புறம் என்ன இந்த கொஞ்சம் நேரம் அப்படி சொல்லி டபுள் நெகட்டிவ் சொல்ற மாதிரி டபுள் ரஜஸ். புரியுதா? அணிலாம் அவங்ககிட்ட பேசவே முடியாது, தொடக்கூட முடியாது, ஃபயர் ஆக்கிடுவான். வாக்கு பாணி பாத பாயு உபஸ்த பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பிராணனும் ஆக்டிவா இருக்கிறவன், ஹைலி ஆக்டிவ் பர்சன். ஓகே, சத்துவ குணம் ஞான பிரதான பர்சனாலிட்டி, ரஜோகுணம் கர்ம பிரதான பர்சனாலிட்டி. இந்த 2 குணத்துக்கு வேறானது அவன் யாருன்னா தமோ குணம், இனர்ஷியா பர்சனாலிட்டி. ஓகே, ஒன்னுத்துக்கு செல்ஃப் எடுக்காது. இதை எடுத்து வைய, என்னால முடியாது. அதை போய் வாங்கிட்டு வர, எனக்கே கால் வலிக்கிறது. எது சொன்னால் மூக்காரி ராகம் பாடின்னு இருப்பான். புரியுதா? அவெல்லாம் தமோ குணம் பர்சனாலிட்டி. therefore சத்துவ குண பிரதானம் ஆவர்த்த சக்ஷு ஆக்டிவ். புறநோக்குல இருந்து அகநோக்கு வந்தவன் சத்துவ பிரதானம். படிப்படியா நிவர்த்தி மார்க்கத்துக்கு வரக்கூடியவன் சத்துவ பிரதானம். புரியுதா? இப்ப உங்களுக்கு சொந்தக்காரன் கொஞ்ச நேரம் இருப்பா, காப்பி கீப்பி போட்டு டிவி எல்லாம் பார்த்துன்றேன், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு வரோம் இல்லையா? திஸ் இஸ் நிவர்த்தி மார்க்கம். புரியுதா? அப்போ வெளி ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி தன்கிட்டயே இருக்கிறதுக்கான சக்தி வரும் சத்துவ குணத்துல டெவலப் ஆகும்போது. ரஜோகுணம் ஆப்போசிட், பிரவருத்தி இருந்துட்டே இருக்கணும். யாராவது 10 பேர் இருந்துட்டே இருக்கணும். யாராவது பேசலன்னு வச்சுக்கோ, அவனால தகிக்க முடியாது. இல்லைன்னா போய் யாருக்கிட்ட பேசிட்டு விடுவான். ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டுல கதை தெரிய, மாமி எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்கள.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு, புரியுதா? சும்மா வாலண்டரியா போய் பேசிட்டு இருப்பான், என்னத்தையா பேசிட்டு இருப்பான். ஏன்னா ரஜோகுணம் அங்க புகைச்சிட்டு இருக்கும். ஓகே, அதனால சத்துவம் இன்வெர்டட், ரஜஸ் அவுட்வர்ட். ஓகே, அதனால இன்வெர்ட் ஜர்னி, அவுட்வர்ட் ஜர்னி. சத்துவ குணத்துல கான்டெம்ப்ளேட் பண்ண முடியும், ஜபம் பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும். புரியுது இப்போ? அதனால ஏன் இப்போ என்னால தியானம் பண்ண முடியல? ரஜோ குணமா இருக்கிறது இல்ல தமோ குணமா இருக்கிறது. சாத்வீக மைண்ட், சோ இன்டர்னல். ஓகே, அசங்க பிரதான பர்சனாலிட்டி. ஓகே, அவன் குவைட்டா இருப்பான், அமைதியா இருப்பான். ஓகே, பல விஷயம் எப்ப பேசணுமோ அப்ப மாத்திரம் பேசுவான், மீதி இடத்தெல்லாம் சும்மா அப்படி இருப்பான். ஓகே, சோ இவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்திலும் நான் தான் முந்திரி கொட்டன் மாதிரி இருப்பான். போய் போய் எல்லாத்தையும் தலையை விட்டு அடி வாங்கிட்டு இவனுக்கு போய் சொன்ன பாரு அப்படி சொல்லிட்டு திருப்பி வருவான், திருப்பி விட மாட்டான், அங்க திருப்பிவான். இந்த மாதிரி இருக்கும். therefore சாத்விக மைண்ட் அசங்கா, ராஜச மைண்ட் சசங்கா. யாரு? இந்த அகங்கார ஆக்டிவேட் ஃபெலோ. ஓகே, சாத்விக மைண்ட். அப்ப நேச்சுரலி குவைட் மைண்ட் டெவலப் ஆகக்கூடியது சாத்விக மைண்ட். ஓகே, இவன் ராஜசிக் மைண்டுடைய உச்ச சாயில இருக்கவன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவி வச்சுனா பெருசா வச்சிருவான். ஓகே, டம் டம்னு சவுண்ட் இருக்குல்லையா, அதுதான் போடுவான். ஓகே, அவன் நடக்கிறதே பாத்தீங்கன்னா 4 ஊருக்கு தெரியும். அந்த மாதிரி பேச்சு நட உட பாத்தீங்கன்னா எல்லாமே ராஜசிக் பர்சனாலிட்டியா இருக்கும். ஓகே, தமோ குணம் அவன் சும்மா அப்படியே இருப்பான், இதுவாக்கான். அவன் மூஞ்ச பத்துல நமக்கு தூக்கம் வந்துடும், அந்த மாதிரிலாம் வரும். ஓகே, ரஜோகுணம். இது கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா 3 குணமே பாண்டேஜ் அப்படின்றார். ஓகே, therefore next சாத்வீக மைண்ட் செட்டப் இருக்க, அது இந்த 3மே எப்படிப்பட்டதுன்னா துக்க மிஸ்ரிதம், பந்தகத்துவம், துக்க யோனி அப்படின்றார். இந்த 3 குணங்கள் தான் நம்மள பந்தப்படுத்துறது. அது சில நேரத்தில் சந்தோஷம் கொடுக்கிறது, சில நேரத்தில் துக்கத்தை கொடுக்கிறது. ஓகே, இப்படிலாம் பண்ணக்கூடிய மைண்ட், அதுல இருந்து நீ வெளியில வா அப்படின்னு சொல்றார். ஓகே, therefore சகுண அகங்காரம். ஓகே, இந்த சத்துவம் பந்தப்படுத்துறது சங்கிலி, ரஜசும் சங்கிலி, தமசு குணமும் சங்கிலி. therefore நீ சாட்சிய கிளைம் பண்ணு, சாட்சிய ரெகக்னைஸ் பண்ணு அப்படி சொல்றார். குணாதீத சாட்சி அப்படி சொல்ற, நிர்குணம். அப்ப இந்த 3 குணமும் தப்பு கிடையாது. நீ ஸ்டெப்பிங் ஸ்டோனா பயன்படுத்தி படிப்படியா உன்னுடைய குணத்தை மாத்தி நிர்குணத்துக்கு வா அப்படி சொல்ற. ஏன்னா 3 குணமே ஒரு ஆளுக்கு நெசசிட்டி, ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, தமோ குணம் இல்லைன்னு வச்சுக்கோ, தூங்க முடியாது. ஒரு வாரம் தூங்க முடியலன்னா அவன் எப்படி இருப்பான் யோசிச்சுப்பாரு. எல்லா இடத்துலயும் சாதாரண வவ்வுன்னு இருப்பான். தூங்காத பர்சன் யார் தொட்டால அப்படின்னுவான். ஓ, இவரு இன்னைக்கு தூங்கல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதெல்லாம் தூங்கலன்னு வச்சுக்கோ, ஃபயர் ஆயிடுவான். புரியுதா? அதனால தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தூக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூங்கிடணும், தூங்குற நேரத்தில் தூங்கிடணும். நமக்கு தூங்குற நேரத்தில் தூக்கம் வராது, தூங்கக்கூடாத நேரத்தில் தூக்கம் வரும். எப்ப வேணுமோ அப்ப வேலையா இருக்கும், எப்ப வேலை இல்லையோ சரி இப்ப தூங்கலன்னா தூங்க வராது, அப்ப பிளானா வரும். மொத்தத்தில் தூக்கத்தை தொலைச்சவர்கள் பல பேர் இருக்கார்கள். ஓகே, இதெல்லாம் இருக்கு. இப்ப தமோ குணம் ஆக்டிவா இல்லைன்னு அர்த்தம். ப்ராப்ளம் அவனுக்கு, ப்ராப்ளம் தமோ குணம் இல்லாதனால ப்ராப்ளம். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சில பேருக்கு எப்ப படுத்தாலும் தூங்கி வந்துடும், அது வரப்பிரசாதம். புரியுதுல? இப்படியே இப்படின்னு வச்சுக்கலாம், அப்படியே தூங்கி போடுவான். ஓகே, எனக்கு ஒரு அறிவுக்கரசின் ஒரு டீச்சர் இருந்தா ஸ்கூல்ல, அவன் பாடம் நடத்திட்டு இருப்போம் தூங்கி போயிட்டான். ஒண்டர். நான் ஸ்கூல் பீப்புள் அப்படி கிளாஸ் லீடர் ஆல்சோ வருதா, நான் அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன். டேய், நம்ம டீச்சர் தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் பிரின்சிபல் வந்தான் அந்த பக்கம், அவன் செம்ம மாட்டின்டா அறிவுக்கரசி. ஓகே, சமைச்சிட்டு கிளாஸ் தூங்க ஒரே சந்தோஷம், கையெல்லாம் தட்ட முடியாது, இப்படி இப்படி ஒருத்தர். அப்புறம் ஒரு ஸ்கேல் வச்சிருந்தான், ஏண்டா டீச்சர் எப்படியா மாட்டி விடுறது பலாபரம் எல்லாரையும் ஒரு அடி அடிச்சா. மாடு, எரும மாடு. வெரி இன்ட்ரெஸ்டிங். புரியுதுல? அப்போ இப்ப நான் தூங்கி போயிட்டேன்னா எப்படி இருக்கும்? அதனால டீச்சர் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீம் அது. ரஜோகுணத்துல கர்மயோகம் பண்றதுக்கு ரஜோகுணம் வேணும், ஞான யோகத்துக்கு சாத்விக குணம் வேணும். இப்ப பகவான் என்ன பண்ண போறேன்னா 5 இருந்து 18 வரைக்கும் இந்த 3 குணங்களை பத்தி ரிசர்ச் பண்ண போறேன். புரியுதா? இந்த முதல்ல 5வது ஸ்லோகத்துல தேகினம்
அகங்கார பிரதான ஜீவா 3 குணங்களோட சேர்த்த இந்த ஜீவாவை பந்தப்படுத்துகிறது. ஏ மகாபாகோ, உனக்கு தொட வரைக்கும் கையெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, பீஷ்மா துரோணா கர்ணா இவெல்லாம் அடிக்க முடியும், உனக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இந்த சத்துவ ரஜஸ் தமஸ் இருக்க, அந்த குணங்களை ஜெயிக்கிறதுக்கு சமத்து இருக்கா? மகாபாகோ எங்க எந்த பயன்படுத்துற மகாபாகோ அப்படின்றார். அதுக்கப்புறம் சத்துவம் ரஜஸ் தம இது பிரகிருதி சம்பவா குணாஹா அறிமுகப்படுத்துற. சிம்பிள், இந்த ஸ்லோகம் ஒண்ணு சிம்பிள். ஓகே, இந்த 3 குணங்களும் இந்த பிரகிருதி மாயையிலிருந்து வந்தது சொல்லக்கூடாது, அதனுடைய சொரூபம் அப்படி சொல்லணும். இது என்ன பண்றதா தேகே நிபத்னந்தி. இத இந்த தேகியா இருக்கிற நான் என்ன சாட்சிய தேகி சரீரி, சரீரத்தில் இருக்கிறதுக்கு பேரு சரீரி, தேகத்தில் இருக்கிறது பேரு தேகி, அந்த தேகிக்கு பேரு சாட்சி. அந்த சாட்சிய தேகிய இது என்ன பந்தப்படுத்துறது, புரியுதா? தேகத்தில் பந்தப்படுத்துறது. அதாவது நான் தேகியா இருந்தும் தேகத்தில் பற்று அபிமானம் வந்து விட்டது. நாம் ஏன் தேக அபிமானத்துல போயிட்டோம் அப்படின்னா, தேகத்துல கட்டி போட்டு இந்த 3 குணங்கள், அதனால அதுல போயிட்டோம். ஆத்மாவாகிய என்னை மறைத்து மாயின் சொரூபமாகிய பிரகிருதி இந்த 3 குணங்கள் அது என்னை மறைத்து விட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்கு பேரு மோட்சம். அப்போ அகங்காரத்திலிருந்து விடுபடுவது எதுவோ அதற்கு பிறகு அதற்கு பேரு மோட்சம். என்ன இன்சல்ட் பண்ணிட்டாங்க சொல்றாங்க இல்லையா, அந்த இன்சல்ட் பண்ணிட்டதுல நீனே கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா இன்சல்ட் பண்ணி அந்த அகங்காரத்தை இன்னும் கொஞ்சம் குத்தி இது பண்ணி எல்லாம் எடுத்து அதை ரிமூவ் பண்றதுக்கு பேரு மோட்சம். முதல்ல எந்த சப்ஜெக்ட் நம்ம வந்திருக்கோம்னு முதல்ல தெரியணும். அகங்காரத்தை ஆட்டி அடைச்சி அதுக்கப்புறம் வேறடி மண்ணும் இல்லாம அதை ரிமூவ் பண்றதுக்காக வரக்கூடிய வேதாந்த சப்ஜெக்ட் முதல்ல. சில சமயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எல்லாம் பிரிப்பா. ஓகே, எந்த குரூப் தெரியாம இந்த பசங்க புதுசா இருக்குல்ல, கிராமத்துக்கு கூட வரும், ஏதோ ஒரு குரூப்ல போய் ஜாயின் பண்ணிடும். ஓகே, முதல்ல எந்த குரூப்ல ஜாயின் பண்ணா ஒன்னா தான் இருக்கும், எதுவும் புரியாது. போக நம்ம இந்த குரூப் போல இருக்குன்னு 1 மாசம் கழிச்சு, டாய் நீ எந்த குரூப், நீ எந்த கிளாஸ், உன் பேரு சொல்லு, அட்டெண்டன்ஸ்ல பார்த்தா அப்பதான் டீச்சர் இருப்பான். அந்த மாதிரி தவறி நீங்க அகங்காரத்தை இந்த இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் பண்றதுக்குள்ள நான் வந்தேன் அப்படி சொன்ன நைஸா சொல்லாம போயிடுங்க. புரியுதா? இண்டிபெண்டன்ட்டுக்காக வந்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு வந்தீங்கன்னா இங்க கண்டினியூ பண்ணுங்க. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறேன். புரியுதா? அதனால 3 குணங்கள் இருந்து விடுபடுதல் எச்சரிக்கை பண்றார் பகவான். என்ன எச்சரிக்கை? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா, நான் அவ்வியம் ஆத்மா, நான் அழியக்கூடாத ஆத்மாவாக இருந்து அனாதி நிர்குணம் நிர்விகாரம் சத்தியம் சைத்தன்யம் நான், அப்படிப்பட்ட ஆத்மாவாகிய என்னை பந்தப்படுத்த முடியுமா? ஓய், நிர்குணமாக இருக்கிறது, இன்ஃபினிட்டா இருக்கிறது, அப்படிப்பட்ட ஆத்மாவை எதெல்லாம் பந்தப்படுத்த முடியும்? இல்ல, அப்போ பந்தப்படுத்தினா மாதிரி இருக்கிறது. ஓகே, இந்த அஜ்ஞானத்தினால எது வேணா முடியும், சாத்தியமாகிறது. இந்த குணங்களற்ற ஆத்மாவை குணங்களால பந்தப்பட்டது போல, தேச காலத்துக்கு உட்பட்டது போல தோன்றுகிறது. அதனால ஆச்சாரியார் பாஷ்யக்காரர் என்ன பண்றாரு, பகவத்பாதல சங்கரர் மாயா பஞ்சகம்னு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்காரு, 5 ஸ்லோகம். அதுல அகட்டித்த கட்டனா பிரகட்டிச மாயா, அதாவது மாயினால அவித்யா மூலம் நடக்க முடியாதத நடத்தி காட்ட சாமர்த்தியம் முடியாது இந்த மாயாவோட சொரூபம். புரியுதுல? இப்ப பழைய போச்சு மாயா மேல போட்டு விடாது, எல்லாம் அந்த மாயா தான். நான் என்ன பண்றது அப்படி சொல்லக்கூடாது, அந்த மாயிலிருந்து விடுபடணும். ஓகே, இங்க பகவான் என்ன பண்ண போறது, நீலம் பச்சை மரகதம் சிவப்பு அந்த மாதிரி இந்த குணத்தை டிஸ்டிங்ஷன் பண்ணி காட்ட போறார். ஓகே, இது ரஜோகுணம், இது தமோ குணம், இது சாத்விக குணம். இப்படி காட்டின பிறகு ஏற்கனவே எனக்கு காம்ப்ளெக்ஸா ஒன் மோர் காம்ப்ளெக்ஸ், இன்டென்சிவ் காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அடாடாடா, நான் தமோ குணத்துல இருக்கேனா, நான் ரஜோ இருக்கேனா, எப்பதான் சாத்விக குணம், இப்படி எல்லாம் காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்காத. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, அதை விட முக்கியமான எச்சரிக்கை, நீ தமஸ்தான் பார்த்தாலே தெரியுது, ரஜஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, மற்றவளை போய் கணக்கு போடக்கூடாது. புரியுதா? அதுக்கு எனக்கு வேலை கிடையாது. ஓகே, அதனால இதை நியூட்ரல் பண்ணி
நம்ம எல்லாத்தையும் எங்க இருக்குன்னு ஆனஸ்டியா புரிஞ்சுண்டு அங்கிருந்து நம்ம அதுக்கான எக்ஸசைஸ் இருக்கு, அதெல்லாம் பண்ணி நம்ம இந்த 3 குணங்கள் வந்து விடுபடுவதே மோக்ஷம் என்ற முடிக்கிறாரு. ஃபர்தர் கிளாஸ் நாளைக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.